நம்ம மதுரையில பழமை மாறாத ஒரு தரமான ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாப்பாட்டுக்கு பேர் போன மதுரையில சாப்பாடுக்காகவே பேர் போன சில ஹோட்டல்கள்ல இந்த ஹோட்டலும் ஒண்ணு. தமிழ் சினிமால சில படங்களோட முக்கியமான காட்சிகள்லாம் இந்த ஹோட்டல்லயே ஷூட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பில்டப் கொடுக்குற அளவுக்கு இந்த ஸ்பாட் ஒர்த்தான ஸ்பாட்டான்னு நீங்க கேட்டா கண்டிப்பா இந்த ஸ்பாட் ரொம்பவே ஒர்த்தான ஸ்பாட் தான். இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற எல்லாருமே பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான். கிட்டத்தட்ட 70 வருஷமா இந்த ஹோட்டல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விறகடுப்புலேயே சமைச்சு நமக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு டேஸ்ட்டை விட அவங்க பரிமாறின விதமும் சரி, அவங்க எங்களை உபசரிச்சுக்கிட்ட விதமும் சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஏதோ சொந்தமா ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, வந்த வேலையை கவனிப்போம்னு சொல்லிட்டு நானும் சாப்பாடெல்லாம் வாங்கி அடுக்கடுக்கா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த ஸ்பாட் பக்காவான குடும்பங்கள் கொண்டாடும் தரமான ஸ்பாட். இந்த ஸ்பாட்டுக்கு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் 2 பேர்லாம் வரமாட்டாங்களாம், 30-40 பேர்னு சொல்லிட்டு அள்ளி போட்டு வருவாங்களாம். இந்த ஸ்பாட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா புது மண்டபத்துக்கும் நந்தி சிலைக்கும் அப்படியே பக்கத்துல தான் இந்த ஸ்பாட் லொக்கேட் ஆயிருக்கு.